ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம ஃப்ரெண்டு வீட்டு மாடி தோட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறைய வாட்டி பார்த்தாச்சு, மறுபடியும் ஒரு குட்டி ரிவ்யூ தான். வாங்க. நிறைய இன்டோர் பிளான்ஸை வீட்டுக்கு முன்னாடி வராண்டாவில் வச்சுருந்தாங்க. இப்போ மாடிக்கு போகலாம் வாங்க. ஒரு தர்மாக்கோல் பாக்ஸில் ரொம்ப அழகான ஒரு கத்திரி செடி, நிறைய பிஞ்சுகளும் பூக்களும் இருக்குது. அதுலேயே கொஞ்சம் கீரை விதைகளையும் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான வெள்ளை கலர் பூக்களை கொண்ட இது ஒரு கீரை செடிங்க. வாட்டர் ஸ்பினாச் அப்படின்னு சொல்கிற ஒரு வகையான கீரை. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச நூல்கோல் செடி தாங்க. நூக்கல் அப்படின்னு சொல்லுவோம். முருங்கை மரத்தில் நிறைய காய்கள் முத்த ஆரம்பிச்சிடுச்சு. இது ஏற்கனவே ஒரு நைட் வியூ ஷாட்ஸில் போட்டிருக்கேன். நிறைய பிஞ்சுகளும் பூக்களும் இருக்குதுங்க. முருங்கை காய்களை கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் பறிக்க வேண்டியது தான். இப்போ நம்ம செம்பருத்தி வகைகளை பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு நாட்டு செம்பருத்தி, சந்தன கலருங்க. ஒரு பெரிய பிளாஸ்டிக் தொட்டிக்குள்ளே வச்சுருக்காங்க. இதில் இருந்த கட்டிங்கை கொண்டு போய் தான் நானும் வச்சுருக்கேன். இது மஞ்சள் கலரில் டேபிள் ரோஸ், 10 மணி பூ அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நல்லா அடுக்கடுக்காக பூக்கிற பிங்க்கு கலரில் ஒரு செம்பருத்தி வகை. இதுலேயும் நிறைய மொட்டுக்களும் பூக்களும் இருந்துச்சுங்க. செம்பருத்திலேயே இவங்க கிட்ட ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருந்தாங்க. இதுவும் நாட்டு செம்பருத்தி, நல்ல சிவப்பு கலர், நல்ல டார்க் சிவப்பில் நிறைய பூக்கள் பூத்திருந்துச்சு. அதிகமாக இந்த மாடி தோட்டத்தில் நிறைய வகை செம்பருத்தி செடிகள் இருந்துச்சு. இதில் நாட்டு செம்பருத்தி அதிகமாக இருந்துச்சுங்க. இது ஒரு லைட் பிங்க் கலர் செம்பருத்தி. இது ஒரு வெள்ளை நிறத்தில் பூத்திருக்க செம்பருத்தி செடிங்க. ரொம்ப குட்டி செடி தான். ஒரு க்ரோ பேக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. நிறைய மொட்டுக்களும் பூக்களும் இருக்குது. இது பிங்க் கலர் செம்பருத்தி. இந்த செம்பருத்தி பூக்களுக்கெல்லாம் இப்போ தான் சீசன். நல்ல வெயில் அடிக்கும்போது நிறைய பூக்களை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.